ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா Cleanmax ஃபினைல் கான்சென்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபினைல் கான்சென்ட்ரேட், ஓகேங்களா? இந்த பேர்லேயே நம்ம இதோட மீனிங்கே சொல்லியிருக்கோம். கான்சென்ட்ரேட்னால் உங்களுக்கு காம்பவுண்ட் மாதிரி. ஸோ இதோட இப்போ வெள்ளை ஃபினைல் விற்கிறாங்க இல்லையா வெளியே, ஸோ ஒயிட் கலரில் ஃபினைல் பாட்டில்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, ஸோ அதோட கான்சென்ட்ரேட்டுங்க இது. 30 டைம்ஸ் டைல்யூஷன் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட் ஃபினைல் ஆக்கிக்கலாம். ஸோ இதோட ஃபார்முலேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே லேபிளில் கொடுத்துருக்கோம். அண்ட் இதோட டைல்யூஷன் பார்த்திங்கன்னா 1:30. ஸோ 30 ml இல்லை 35 ml ஃபினைல் கான்சன்ட்ரேட் ஊற்றிட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றினா உங்களுக்கு 1 லிட்டர் ஒயிட் ஃபினைல் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன பாட்டில் 200 ml பாட்டில் இது அப் டு 6 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபினைல் பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட ரேட்டு பார்த்திங்கன்னா எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 120 ருபீஸ்க்கு நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். எம்ஆர்பி 120 ருபீஸ், ஓகேங்களா? டீலர்ஸ்க்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு மார்ஜின் போட்டு கொடுக்குறோம். ஸோ இது 120 ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருக்கு இல்லையா? ஸோ 120 ருபீஸ்க்கு கஸ்டமர் வாங்கினா அவங்க 6 லிட்டர்ஸ் வரைக்கும் ஃபினைல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 20 ருபீஸ் பர் லிட்டர் மாதிரி, ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தரமான ஃபினைல், ஒயிட் ஃபினைல் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே பார்த்திங்கன்னா நிறைய டைல்யூட் பண்ணிவிட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 30 ருபீஸ் 40 ருபீஸும் சில பேர் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. வண்டியில் தள்ளிட்டு போவாங்க. அவங்களே பார்த்திங்கன்னா 30-40 ருபீஸ் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் வாங்கிட்டு, நம்மக்கிட்ட கான்சன்ட்ரேட்டோ காம்பவுண்டு வாங்கிட்டு அவங்க டைல்யூட் பண்ணிவிட்டு ஒரு ஃபினாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் பண்ணிப்பாங்க. இல்லைனா இதே மாதிரி ப்ராடக்டை நம்ம கஸ்டமருக்கும் சேல் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டி பாட்டில் அவங்களுக்கு சேல் பண்ணிட்டா அவங்க வீட்டில் ஒயிட் ஃபினைல் அவங்களே பண்ணிக்கலாம், ஓகேங்களா? வெளியே பார்த்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் 30-40 ருபீஸ் சொல்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கேன் நான். அதிகமாக பார்த்திங்கன்னா ஸ்டோர்ஸில் இப்போ ரீட்டைல் ஷாப்பில் போய் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு ஜென்ரல் ஷாப்பில் போய் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது 60 ருபீஸ் 70 ருபீஸும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க 1 லிட்டர். அந்த அளவுக்கு போகுது, ஓகேங்களா? நம்ம கொடுக்குறது ஜஸ்ட்டு 20 ருபீஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிகிட்ருக்கேன் நான், டீலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலை. டீலர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 120 ருபீஸ் எம்ஆர்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் பல்காக வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப் டு ஒரு 40% 45% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட்டை, ஓகேங்களா? ஸோ ரீசெல்லர்ஸ்க்கும் டீலர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்கவுண்ட்ஸ் வழியாக அவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 20% 30% மார்ஜின் போட்டு ஒரு கஸ்டமருக்கும் ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணியே கொடுக்கலாம். ஸோ அவ்வளோ தூரம் நம்ம மார்ஜினும் கொடுக்குறோம், ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பியூர் பைன் ஆயிலில் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இதுலேயே போட்டிருப்போம் பைன் ஆயில், மேட் ஃப்ரம் பியூர் பைன் ஆயில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இதோட காட்னஸ் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த காட்டாக இருக்கும். இப்போ வெளியே பார்த்திங்கன்னா நிறைய ஒயிட் ஃபினைல் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபினைலோட ஒரு தன்மையை சொல்லிடுறேன், நேச்சுரல் தன்மை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைன் ஆயில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டாக இருக்கும். எந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளோவா நிற்காது, ஓகேங்களா? அந்த பைன் ஆயில் கண்டென்ட்டு அந்த மாதிரி. இப்போ பைன் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, பைன் ஆயில் இல்லை, ஃபினைல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா கிருமி நாசினி, ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு வாடை அடிக்குது, கெட்ட வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை போய் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி இதுக்காக தான், இந்த ரீசன்ஸ்க்காக தான் நம்ம ஒயிட் ஃபினைல் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம ஜாஸ்மினோ இல்லை ரோஸோ அந்த மாதிரி ஃபினைல் வாங்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வாசனை மட்டும்தான் நல்லாயிருக்கும். மற்றபடி டிஸ்இன்ஃபெக்டன்ட் கிருமி நாசினி அவ்வளோவா ஸ்ட்ராங்காக கொடுக்க மாட்டாங்க. அதுக்குண்டான ரீசன் பார்த்திங்கன்னா பைன் ஆயில் ஸ்ட்ராங்காக போட்டால் அந்த பைன் ஆயிலோட ஸ்மெல்லு தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அடிக்கும், தவிர்த்து நம்ம தனியாக ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம்ல, அதுக்குண்டான ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக மேலே நிற்காது. பைன் ஆயிலோட ஃப்ராக்ரன்ஸே பயங்கரமாக நிற்கும். ஸோ அப்படி சொல்லும்போது பைன் ஆயிலோட கண்டென்ட் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் கொடுத்தா தான் நிற்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கும்போது நல்ல வாசனை வரும், பட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆகாது, ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா இது வித்தவுட் ஃப்ராக்ரன்ஸ். ஸோ பைன் ஆயிலோட ஃப்ராக்ரன்ஸு பயங்கரமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ டிஸ்இன்ஃபெக்டண்ட்டும் ஆகும், கிருமி நாசியாக ஒர்க் பண்ணோம், அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல நறுமணமும் கொடுக்கும். பைன் ஆயிலோட நறுமணம் நேச்சுரல் நறுமணமும் கொடுக்கும், ஓகேங்களா? இதுதான் இந்த ப்ராடக்டோட மகத்துவம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு சீப்பும் ஆகுது, எக்கனாமிக்கும் ஆகுது, அதே சமயத்தில் நல்ல வியாபார ரீதியாக பார்க்கும்போது நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்குது இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும்.
வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் இல்லைனா கால் பண்ணியும் கேட்கலாம். இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு 35 ml இந்த மூடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ml வரும். இதே மூடி ஒரு 3.5 மூடி நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு ஆட் பண்ணிவிட்டு 1 லிட்டர் ஃபினாயில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது 200 ml 6 லிட்டர் ஃபினாயில் வரைக்கும் பண்ணிக்கலாம். வேறு தகவல் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். ஃபோன் மூலிமா உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 18 பொருட்கள் ஹோம் கேர் செக்மெண்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம். வியாபாரி ரீதியாக உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தேவைப்படுதுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா தெரிவிக்கலாம். நாங்கள் வேறு ப்ராடக்ட்ஸு எப்படி என்னென்ன ப்ராடக்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நாங்கள் வீடியோவும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த வீடியோவும் பாருங்கள். எங்களோட க்ளீன்மேக்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ரீதியாக ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் நம்ம எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் நேராக கால் பண்ணும்போது உங்களுக்கு தெரிவிக்கலாம். வேறு ஏதாச்சும் தகவல் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் நான் எங்களோட க்ளீன்மேக்ஸ் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.